ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். என்ன பிரச்சனைனா, நாம் ஏற்கனவே ஆண்டவருக்கு நேர்ந்து ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுத்தோம். அந்த வாக்குறுதி மீறுகிறவன் சபிக்கப்படுகிறவன். இந்த கிரேட் ஓத் என்று சொல்வார்கள், கிரேட் ஓத் என்று சொல்வார்கள். அந்த கிரேட் ஓத்தை மீறுறவங்க சாவுக்குட்பட்டவர் என்று இணைச்சட்டனோடு 27, 15 முதல் 26 வசனங்களில் 12 சாபங்கள் இருக்கிறது. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போலவே லேவியர் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 21 வசனங்களிலே இந்த ஆண்டவருக்கு நேர்ந்து ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தை மீறுகிறவன் என்ன தண்டனை அடைவான் என்பதற்கான தண்டனையும் அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அந்த பகுதியில் வருகிற தண்டனை, ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து நேர்ந்து கொண்டோம் என்றால் அதை செய்யாவிட்டால் அவன் சபிக்கப்படட்டும், அவன் கல்லால் இருந்து கொல்லப்படட்டும் என்று அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அந்த வகையில் இந்த மக்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாத ஒரு வரையறைக்குள்ளாக உட்பட்டு தவிக்கிறதை ஆசிரியர் படம் பிடிக்கிறார். இப்போ மிஸ்பாவில் கூடியிருக்கிறவர்கள் ஒரு ஹெரம் என்கின்ற ஒரு புனித போருக்கு தங்களை உட்படுத்தி அதனுடைய விளைவை சந்திக்கிற ஒரு இக்கட்டான சூழலில் அவர்கள் தவித்து போயிருக்கிறார்கள். அப்போதான் அவங்க சொல்கிறாங்க, கிலியாதை சார்ந்த யாபேஸிலிருந்து யாரும் இந்த மிஸ்பாவின் கூட்டத்திற்கு வரவில்லை. அப்போ ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க, இந்த மிஸ்பாவில் கூட்டுற கூட்டத்துக்கு எவனா வராமல் இருந்தானா அவன் கொல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ஆசிரியர் அந்த கேமரா அந்த பக்கம் நவுத்துறாரு. இங்கே யாராவது வராமல் இருந்தாங்கன்னா, யார் வரலன்னு பார்த்து அவனை நம்ம பழி வாங்கணும், அது ஒரு முடிவெடுத்தமே, அது என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ யோசிச்சு பார்க்கும்போது கிலியாதில் இருக்கிற யாபேஷிலிருந்து யாரும் வரவில்லை என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த ரோல் கால் பார்க்கல, அவங்க ஒருத்தர் அங்கேருந்து வரல. அப்போ அந்த நகரை தாக்கி அழிக்கணும் அப்படின்னு போறாங்க. அப்ப மூப்பர்கள் ஒரு அடியே சொல்றாங்க, நாம் எடுத்த முடிவு பிரகாரம் யாபேஸ் நகரம் அழிக்கப்பட வேண்டும். அந்த நகரை அழிப்பதற்கு முன்பாக அந்த நகரில் இருக்கிற இளம் பெண்கள், கன்னி பெண்கள், ஆணை அறியாத பெண்களை தனியாக பிரித்தெடுப்போம், அவங்கள கொல்ல மாட்டோம், மற்றவங்களை அழிச்சிருவோம். ஏன்னா அவங்க நம்ம கூட்டமைப்புகளை வரல, போராடலை, அழிச்சிருவோம். அந்த பெண்களை மிஞ்சி இருக்கிற இந்த பெஞ்சமின் குளத்தில் கட்டி வச்சிருவோம். அப்போ தண்டனைக்கு தண்டனை கொடுத்த மாதிரி ஆச்சு, பிரச்சனைக்கு முடிவெடுத்த மாதிரி ஆச்சு என்று போருக்கு புறப்படுறாங்க. அப்போ கிலியாதை சார்ந்த யாபேஸ் நகரில் இருக்கிற அந்த நகரை தாக்குகிறார்கள், அழிக்கிறார்கள். அந்த நகரில் இருக்கிற பெண்களை மட்டும் பிரித்தெடுக்கிறார்கள். கணவனை அறியாத கன்னி பெண்ணாக இருக்கிற 400 பேர் வருகிறார்கள். அப்போ இன்னொரு பிரச்சனை வருது. இங்கே 600 பசங்க இருக்கிறாங்க, 400 பொண்ணுங்க இருக்கிறாங்க. இப்போ 600க்கு 400 மட்டும்தான், அப்போ மீதி 200க்கு என்ன பண்ணுறது என்கின்ற பகுதி என்ற செய்தியோடு அந்த முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. இப்போ 3 கருத்துக்களை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, அந்த கிலியாஸ் யாபேஸிலிருந்து வருகிற நகரத்து பெண்களை அவர்கள் பிரித்தெடுக்கிறார்கள், அது முதலாவது. இரண்டாவது, அவர்கள் செய்தது நியாயமா? அங்கே ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்பட்டதற்காக ஒரு இனத்தை அளித்தார்கள். இந்த ஒரு இனம் வாழ வேண்டுவதற்காக இன்னொரு இனத்தை அளிக்கிறார்கள். சின் லீட்ஸ் டு சின். சரிங்களா? முதல் கருத்து. இரண்டாவது, ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமானமே தாங்க முடியாது என்றால் இங்கே 400 பெண்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது. அதை எப்படி நியாயப்படுத்துவது என்கிற ஒரு கேள்வியும் அது வைக்கிறார்கள். வெதர் இட்ஸ் எத்திக்கல், வெதர் இட்ஸ் ஜஸ்டிஃபைட் என்கிற ஒரு கேள்வியும் இந்த பகுதி எனக்கு முன்பாக வைக்கிறது. என்னவாக இருந்தாலும் இந்த மூப்பர்கள், இஸ்ராயலின் தலைவர்கள் முடிவெடுத்து இந்த பெஞ்சமினுக்கு தங்களான நீதியை செய்கிறார்கள். அதே போல் யாபேஸ் கிலியாதை சார்ந்த ஒத்துழைக்காத அந்த நகருக்கு தண்டனை வழங்குகிறார்கள். இது முதல் பகுதி. இந்த பகுதியில் 2 சின்ன சின்ன கருத்துக்களை பார்க்குறோம். ஒன்று, யாபேஸை சார்ந்த கிலியாது என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, கிணறு வற்றி போன கிலியாதின் மண் பகுதி என்று யாபேஸை சொல்வார்கள். யாபாஷா என்றால் வறண்ட பகுதி என்று எபிரேய மொழியிலே பொருள்படும். யாபேஷ் என்ற இந்த வார்த்தை கிணறு வற்றி போன வறண்ட நிலப்பகுதியை சார்ந்த மக்கள் என்று சொல்லலாம். அதே போல இன்றைக்கு இந்த பகுதியை வாடியல் யாபேஷ் என்று சொல்லி அழைக்கிறார்கள்.
அந்த பார்க்குறோம். அது 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 இறை வார்த்தைகளில் இந்த பகுதி மக்கள் சவுலை அங்கீகாரம் செய்து அவருக்கு உதவி செய்கிறார்கள். சவுல் இந்த நகரத்து மக்களை எதிரிகளை கை கண்டு மீட்டெடுக்கிறார். அதற்கு நன்றியாக சவுலுடைய வாழ்நாள் முழுதும் தங்களுடைய அன்பையும் நன்றி கடமைகள் காட்டுவதாக இந்த பகுதியை பற்றி செய்தி வீடுகளில் காணப்படுகிறது. அதே போலவே தாவீது அரச முடி தரித்த பொழுது இந்த பகுதி மக்கள் அவருக்கு அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் காட்டுகிறார்கள். தாவீதும் அந்த மக்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்கி தங்களுடைய கூட்டமைப்போடு இணைந்திருக்க அவர்கள் விழைகிறார் என்பது இந்த வீழ்த்தில் காணுகின்ற ஏனைய செய்திகள். இப்படிப்பட்ட கிளையாஸ் யாபேஷ் நகரமானது தாக்கப்படுகிறது. 12 கோத்திரங்களினால் தாக்கப்படுகிறது. ஏனென்றால் மிஸ்பாவில் கூடிய சமூகத்திற்கு அவர்கள் வரவில்லை, பெஞ்சமினுக்கு எதிரான போராட்டத்தில் அவர்கள் பங்கேற்கவில்லை என்பது வெளிப்படையானது. அண்டர் கரண்ட் அந்த பெஞ்சமின் குலத்தினுடைய 600 இளைஞர்களுக்கு பெண் தேடும் படலமாகவும் அமைகிறது. பெண் எப்போ பார்க்குறாங்க? போர்க்களத்தில் பார்க்குறாங்க. போர் புரிந்து பொண்ணை கவர்ந்து கொண்டு வருகிறார்கள். முதல் பகுதி. அடுத்ததாக 10-11 வசனங்களை வாசிப்போமே. இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆற்றல் மிகு வீரர்களுள் 12,000 பேர்களுடன் புறப்பட்டு செல்லுங்கள். கிளையாதை சார்ந்த யாபேசில் வாழும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டு அனுப்பினர். மேலும் அவர்கள் கூறியது, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா ஆண்களையும் ஆணுடன் உறவு கொண்ட பெண்களையும் கொன்றுவிடுங்கள். கன்னி பெண்களை மட்டும் தனியே பிரித்தெடுங்கள் என்றும் மற்றவர்களை வெட்டி வீழ்த்துங்கள். புனித போர், மறுபடியும் ஒரு புனித போருக்கான காட்சி அங்கே நடைபெறுகிறது. இந்த கன்னி பெண்கள் மட்டும், ஏன்னா அவர்கள் பெஞ்சமின் குலத்திற்கு தேவைப்படுகிறது. அடிப்படையில் என்ன, தங்க பொண்ணை கொடுக்க முடியாது, அதனால் அவங்க பொண்ணை கொடுப்போம் என்று ஒரு காட்சி வருகிறது. இரண்டாவதாக 12 முதல் 14 வரை வார்த்தையில் வாசிப்போமே. அவ்வாறே வீரர்கள் கிளையாதை சார்ந்த யாபேசு வாழும் மக்களுள் ஆணுடன் உறவு கொண்டிராத 400 கன்னி பெண்களை கண்டுபிடித்து கானான் நாட்டில் இருந்த சீலோ பாறைக்கு கொண்டு சென்றனர். இஸ்ரேல் கூட்டமைப்பினர் அனைவரும் ரிம்மோன் பாறையில் இருந்த பென்யமின் மக்களுக்கு தூதனுப்பி அவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டனர். உடனே பென்யமின் புதல்வர் அங்கு திரும்பி வந்தனர். இஸ்ரேல் கிளையாதை சார்ந்த யாபேசில் உயிருடன் இருந்த பெண்களை அவர்களுக்கு மனமுடித்து கொடுத்தனர். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் மனமுடித்து கொடுக்க பெண்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. அப்போ அந்த பகுதியினுடைய ஒரு தீர்வு வருகிறது. அது முழுமையான தீர்வாக இல்லாமல் இருக்கிறது. நம்மளுக்கு இப்போ படிக்கல புரியுது. இதில் 3 சின்ன சின்ன கருத்துக்களை சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதி கடந்து போவோம். மிஸ்பாவில் கூடினாங்க, பெத்தலில் கூடினாங்க. இப்போ எங்கே வர சொல்கிறாங்க? ஷீலோக்கு வாங்கன்றாங்க. ஏன் மிஸ்பாவுக்கு போகலை, ஏன் பெத்தலுக்கு போகலை? ஏன்னா அந்த மிஸ்பாவும் பெத்தலும் தான் இந்த 11 கோத்திரங்களுடைய போர் பாசறையாக இருந்தது. அங்கே தான் கூடி போருக்கு முடிவெடுத்து போர் திட்டங்களை வகுத்து பெஞ்சமினுக்கு எதிராக போராடினாங்க. நீங்கள் அங்கே வாடா பொண்ணு கொடுக்குறேன்னா வருவானா? அதான் என்ன சொல்கிறாங்க, ஷீலோக்கு வாங்க. 2 காரணம். ஷீலோ என்பது அந்நாட்களில் த பிரின்சிபல் கல்ட் சென்டர், முதன்மை வழிபாட்டு தலமாக இருந்தது. அங்கேதான் இறைவனுடைய உடன்படிக்கையின் பேழை இருந்தது. 2 முக்கியமான காரணங்கள். மூன்றாவதாக ஷீலோ என்பது பெஞ்சமின் குலத்தாருக்கு அடுத்து இருக்கிற ஒரு பகுதி, மிக பக்கத்தில் இருக்குது, முக்கியமானது, நியூட்ரலாக இருக்குது. ஆக அங்கே வாங்கன்றாங்க. அவங்களும் வராங்க. அங்கே ஒரு அழகான செய்தி இருக்கிறது. இப்போ போர்லேருந்து பிழைத்து பதுங்கி ஒதுங்கி வாழ்கிற 600 இளைஞர்கள் அவங்களுக்கு கூப்பிட்டா வந்துடுவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ அழகான அந்த இப்ரே வாக்கிய அமைப்பு ரொம்ப அழகான வாக்கிய அமைப்பு. வை ஷலாஹு அப்படின்னு போட்டு வை தெப்ரோ என்று 2 வினைச்சொல்ல ஆசிரியர் பயன்படுத்துகிறார். அது அவர்கள் ஆள் அனுப்பி அவர்களோடு சமாதானம் பேசுகிறார்கள். அதான் ரொம்ப அழகான செய்தி. 12 கோத்திரங்கள் அவங்களுக்கு தெரியும், வருவாங்களா வரமாட்டாங்களும் தெரியாது. ஆனால் சமாதானம் பேசுகிறாங்க. எப்படி சமாதானம் பேசுகிறாங்க? உங்களுக்கு வாழ்வு கொடுக்குறோம், உங்களுக்கு பெண் கொடுக்குறோம், எங்கள் பொண்ணை கொடுக்கலனாலும் யாபேசுக்கு இல்லையாவது பொண்ணை கூட்டு கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே ஒரு நல்லுறவை ஏற்படுத்துது. அங்கே நல்லுறவு பள்ளிகளை ஒப்பு கொடுத்து கடவுளை கேட்டாங்க, பதில் கிடைக்கல. இவங்களே நல்லுறவை ஏற்படுத்துகிறாங்க. முதலாவது. இரண்டாவது 4 வினைச்சொற்கள் அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி அழகாக சுட்டி காட்டுகிறது. அது பின் பகுதியில் போகும். They sent, they spoke, they called out peace. They sent, they spoke, they called out peace என்று 4 வார்த்தைகளை ஆசிரியர் பயன்படுத்துகிறார். அனுப்பினார்கள், பேசினார்கள், சமாதானத்துக்காக கூவி அடித்தார்கள், அவர்கள் வந்தார்கள். இந்த பகுதியில் 2 வாக்கிய அமைப்புகள் நமக்கு அழகாக நம்முடைய மனதை நெருடுகிறது. அதுவும் குறிப்பாக எபிரேய மொழியில் படிக்கும்போது அதனுடைய அர்த்தம் ரொம்ப அழகாக தென்படுகிறது. வை ஷலஹு வை தெப்ரு என்று ஒரு வார்த்தை வருகிறது. அவர்கள் ஆள் அனுப்பி சமாதானம் பேசினார்கள் என்று ஒரு முதல் பகுதி பெறுகிறது. இரண்டாவது பகுதியில்
என்ன அது எப்படி செயல்படுத்தினார்கள் என்பதை அவர்கள் அனுப்பினார்கள், பேசினார்கள், சமாதானத்திற்காக அழைத்தார்கள் என்று 4 வினைச்சொற்களை பயன்படுத்தி சமாதானத்திற்கான தூது அனுப்பப்படுதல், சமாதானத்திற்கான தூது ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்று 2 நிகழ்ச்சிகளை ஆசிரியர் சமன் செய்து அவர்கள் அழைத்து வருகிறார். அப்போ வரும்போது 2 ஆச்சரியம் வருது. ஒன்று, அவங்க இவங்களுடைய முடிவை ஏற்கிறாங்க. யாபேஷு கிலியாதிலிருந்து வந்த பெண்களை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, அவங்களுக்கு மனம் முடிக்கிறாங்க அந்த கல்டிக் சென்டரில். ஆனால் அங்கே இருக்கிற 600 பேருக்கு இங்கே இருக்கிற 400 பெண்கள் போதுமானதாக இல்லை என்றோடு அந்த முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. அப்போ மீதி 200 பேருக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படியே விட்டாங்களா? வேற என்ன முடிவு எடுத்தாங்க? இப்போ எங்கேருந்து பிரச்சனை தீர்க்கிறது? இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவு சொன்னாங்க, அந்த முடிவு போதுமானதா இல்லையே என்கின்ற ஒரு கேள்வியோடு 2ஆம் பகுதிக்கு ஆசிரியர் என்னை கடத்தி செல்கிறார். அந்த பகுதியில் 15 முதல் 24 வரையில் இறை வார்த்தைகள் நம்ம வாசிக்கிறோம். அப்போ 15ஆம் வசனத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆண்டவர் அவர்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தினார். அது எபிரேய வார்த்தை பெரெட்ஸ் என்ற வார்த்தை பிளவு என்பது ஏற்படுத்துகிறது. அது ஆண்டவர் பிளவை ஏற்படுத்தினாரா, இவங்க பிளவை ஏற்படுத்தினாங்களா என்கிற ஒரு கேள்வி முன்பாக வைத்து அந்த பகுதி ஆரம்பிக்கிறது. இப்போ 15 to 19 வரையில் வசனங்களை வாசிப்போமே. மக்கள் பென்யமின் புதல்வரை குறித்து மனம் வருந்தினர், ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேல் குலங்களில் ஒரு பிளவை ஏற்படுத்தினார். கூட்டமைப்பின் முதியவர்கள் பென்யமின் மக்களில் பெண்கள் அழிக்கப்பட்டு விட்டதால் எஞ்சியோருக்கு மனைவியாக கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று கேட்டனர். மேலும் அவர்கள் கூறியது, பென்யமின் மக்களுக்கு சொந்த வாரிசு வேண்டும், இல்லையேல் இஸ்ரேலில் ஒரு குலம் அழிந்துவிடும். நாம் நம் புதல்வியரை அவர்களுக்கு மனைவியாக அளிக்க முடியாது, ஏனெனில் பென்யமின் புதல்வருக்கு பெண் கொடுப்பவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறியுள்ளோம். இதோ பெத்தேலுக்கு வடக்கே, லெபனோனுக்கு தெற்கே, பெத்தேலிருந்து செக்கேமுக்கு செல்லும் நெடுஞ்சாலையின் கிழக்கே உள்ள சீலோவில் ஆண்டுதோறும் ஆண்டவருக்கு விழா நடைபெறுகிறது. இப்போ இந்த முதல் பகுதி இப்போ ஏற்கனவே பகுதியில் நம்ம பொண்ணு கொடுக்க முடியாது, யார் பொண்ணு கொடுப்பான் என்பதற்கு யாபேஷு கிலியாதிலிருந்து பொண்ணு எடுக்கலான்னு ஒரு முடிவு கொடுத்தாங்க. தாக்குவோம், அழிப்போம், பெண்களை பிரித்தெடுப்போம், அவங்களுக்கு கொடுத்து பிரச்சனை சால்வ் பண்ணுவோம். 10 பிரச்சனை அதோட முடியல. 400 பேருக்கு பொண்ணு கிடைச்சது, 200 பேருக்கு பொண்ணு கிடைக்கல. மீதி 200 பேருக்கு என்ன பண்ணுறது? அப்போ யோசிக்கும் போது 2ஆம் பகுதி வருகிறது. அந்த பகுதியில் ரொம்ப அழகாக ஆசிரியர் கட்டமைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. 15ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ப்ராப்ளம் இஸ் ப்ரெசென்டட், அது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை மறுபடியும் சொல்கிறாரு. அப்புறம் இந்த 15 to 18 இறை வார்த்தைகள் நமக்கு 6ஆம் 7ஆம் வசனத்தை நிறைவுபடுத்துது. அங்கே தான் பிரச்சனை ஏற்கனவே சொன்னாங்க, துண்டிக்கப்பட்டது, இப்போ என்ன பண்ணுறதுன்னா அது மறுபடியும் இதில் சொல்லி 2வது கட்ட பிரச்சனைக்கும் அந்த முதல் ஒரு முகவுரை கொடுத்துட்டு இதில் என்ன இப்போ இந்த வசனத்தில் நம்ம இன்னொரு காட்சி வைக்கிறோம். 2ஆம் முறையாக இஸ்ராயல் கூட்டமைப்பினர் தாங்கள் செய்த செயலுக்காக வருத்தப்பட்டார்கள் என்பது இந்த செய்தி அந்த ஆசிரியர் சொல்கிறார். அப்போ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதை எப்படியா சரி பண்ணிடுவோமே என்கிற ஒரு தவிப்பும் துடிப்பும் அந்த மக்கள் மனதில் இருக்கிறது ஆசிரியர் அழகாக சொல்கிறாரு. இப்போ 17ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தினுடைய எபிரேய வாக்கிய அமைப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பையன் இதில் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான். அவன்கிட்ட இன்னொருத்தர் டைம் கேட்குறான். சார் டைம் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் கேட்குறான், எப்படி கேட்குறான், சார் டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். திக்கி கேட்குறான். அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். வாட்ச் கட்டிக்கிறான், கோட்டு சூட்டு போட்டுக்கிறான், நல்லா படித்தவன் மாதிரி இருக்கிறான். அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். 3ஆம் பக்கம் பார்க்குறான், அவன்கிட்ட வாட்ச் இல்லை, டைம் சொல்ல தெரியல. இந்த ஆள் திக்கிறவர் 2 தடவை கேட்குறாரு, 3 தடவை கேட்குறாரு, தள்ள அடிச்சு போயிட்டார். அவன் போன பிற்பாடு இந்த கூட வந்து கேட்குறான், யோ நீ வாட்ச் கட்டிக்கிற, படித்த மாதிரி இருக்கிற. அவன் திக்கி 3 தடவை கேட்குறான், பதில் சொல்ல வேண்டித்தானே அப்படிங்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், சார் எனக்கும் திக்குவாய், ஒருவேளை நான் திக்கி சொல்லி பழிச்சு கேட்குறேன், பழிச்சு நான் அடிச்சுட்டான், நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறான். இல்லைங்களா? கரெக்டாக இருக்கு. ப்ராக்டிக்கலாக அவன் திக்கி பேசுகிறான், நானும் திக்கி பேசி அடிச்சுட்டான்னா என்ன பண்ணுறது, நான் அமைதியாக இருந்துட்டான். அதான் ரொம்ப அழகாது. இந்த இடத்துல அந்த ஒரு காட்சி நம்ம பார்க்குறோம். ஒரு பிரச்சனை வந்துச்சு, சால்வ் பண்ண போனோம், பிரச்சனை சால்வ் ஆகலை, இப்போ என்ன பண்ணுறது, விட்டுறலாமா அப்படியே இருக்கலாமா அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்னொரு காட்சிக்கு அழகாக கூட்டிட்டு போகிறாங்க. அந்த மூப்பர்கள் அழகான ஒரு காட்சி கொண்டு போகிறாங்க. அந்த திக்குவாயம் பண்ணவன் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறான், அந்த பிரச்சனையை அவனே சமாளிக்கிறான். எப்படி சமாளிக்கிறான்? மௌனம் மருந்து சமாளிக்கிறான். அதே போல் இந்த ஆசிரியர் இங்கே பிரச்சனை குழம்பி கிடக்குது அப்படின்றத எப்படி சொல்ல விரும்புகிறாருன்னா, அந்த வாக்கிய அமைப்பையே குழப்பி போடுறாரு. நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அதனுடைய குழப்பத்தை பார்த்து என்னடா இவ்வளோ குழப்பாங்கன்னு யோசிச்சோம்னாக்க இது வாக்கிய கோளாறு இல்லை, அவனுடைய மனதின் கோளாறு ஆசிரியர் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறாருன்றதை சைக்காலஜி உணர சொல்லி அழைக்கிறாருன்னு வெளிநர் சொல்கிறாங்க. நம்ம மனசில் இருக்கிறத வார்த்தையில் தெளிவாக சொல்லாமல் குழப்பி போட்டதுனால அவனுடைய சைக்காலஜி புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறாருன்னு சொல்லி வெளியே வல்லுநர் சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் அ கிராமட்டிக்கல் எரர், பட் த எரர் ஆஃப் த மொராலிட்டி.
அங்கே வந்து சொல்லப்படுகிறது என்று ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. வாக்கு அமைப்பு கஷ்டமாக்குது. இதில் ரெண்டு வினைச்சொல் இருக்குது. ஒன்று யெரூஷா என்கிறது. பெஞ்சமின் மக்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட நிலத்தை பாதுகாப்பார்களா இல்லையா? பிள்ளைகள் இல்லை என்றால் அந்த நிலம் பகிர்ந்து கொடுக்க முடியாது, வழிய அந்த இனம் போகாது. இந்த இடத்துல 2 பிரச்சனை. ஒன்று வந்து பிள்ளைகளே இல்லாத 200 ஆண்களுடைய நிலம் என்னவாகும்? அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட நிலம் பிள்ளைகள் என்றால் அடுத்தோரை போய் சேரும், அடுத்த இனத்தை சாரும், அந்த இனம் அழிக்கப்பட்டு விடும். முதல் கருத்து. யெரூசா என்கிற வார்த்தையை ஆசிரியர் பயன்படுத்துகிறார். பொசஸ் என்றார்கள். அந்த நிலத்தை யார் பெற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு கேள்வி முன்பாக வைக்கிறது. இரண்டாவது, 400 பேருக்கு பெண் கிடைத்தாயிற்று, இன்னும் 200 பெண் கிடைக்கவில்லை என்ற ஒரு கேள்வி முன்பாக வைத்து ஆசிரியர் இந்த 17ஆம் வசனத்தை அழகாக நிறைவு செய்கிறார். இப்போ வந்து 18ஆம் வசனத்தை வாசிப்போமே. நாம் நம் புதல்வியரை அவர்களுக்கு மனைவியாக அளிக்க முடியாது, ஏனெனில் பென்யமின் புதல்வருக்கு பெண் கொடுப்பவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறியுள்ளோம். அந்த ஆணையை ஆசிரியர் அழகாக வலியுறுத்துகிறார். நம்ம ஆணையிட்டு முடிவெடுத்தோம், அதை நம்ம மீறக்கூடாது. மீறினா அது வந்து கடவுள் குற்றமாகவும் மரண தண்டனைக்குரிய குற்றமாக என்பதை ஆசிரியர் மீண்டும் வலியுறுத்தி, இப்படிப்பட்ட சூழல்ல ஏற்கனவே வந்து யாபேஷு கிலியாதிலிருந்து 400 பொண்ணை கொண்டு வந்தோம், பிரச்சனை சால்வ் ஆகலை. இப்போ வந்து நம்ம பொண்ணையும் கொடுக்க முடியாது என்கிற மீண்டும் ஒரு நினைவூட்டலை செய்துவிட்டு அதற்கு தீர்வாக அடுத்த பகுதியை கொண்டு போய் செல்கிறார். இப்போ உதாரணத்து பாருங்களேன். இணைச்சட்ட நூல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமே. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளதற்கு ஏற்ப ஒவ்வொருவனும் தன்னால் ஆனதை கொண்டு வருவானாக. இப்ப இணைச்சட்ட நூல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரலேறிய வார்த்தைகளில் இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஆண்டிற்கு 3 முறை எல்லா ஆண்களும் இறைவன்பாக கூட்டப்பட வேண்டும் என்பது சட்டம். அது இணைச்சட்ட நூல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வார்த்தைகள். அதுல 16 மட்டும் வாசிப்போமே. ஆண்டில் 3 முறை உன் ஆண் மக்கள் அனைவரும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் அவர் திருமுன் வர வேண்டும். புளிப்பற்ற அப்ப விழாவிலும் வாரங்கள் விழாவிலும் கூடார விழாவிலும் வர வேண்டும். ஆண்டவர் திருமுன் அவர்கள் வெறுங்கையராய் வர வேண்டாம். நல்லா இருக்கு. அருமையான வசனங்கள் 16. விடுதலை பயனுள் 23:17 வாசிப்போமே. ஆண்டில் 3 முறை உன் ஆண்மகள் ஒவ்வொன்றும் தலைவராகிய ஆண்டவர் திருமுன் வர வேண்டும். அப்ப ஆண்டில் 3 முறை ஆண்மகவர்கள் எல்லாரும் ஆண்டவர் திரும்பாக வரணும். அது சட்டம். அதுதான் வந்து விடுதலை பயனுள் 23ஆம் அதிகாரமும் இணைச்சட்ட நூல் 16ஆம் அதிகாரம் வலியுறுத்தி சொல்லுது. இப்ப ஆண்டுதோறும் சிலோவாவில் ஒரு திருவிழா நடைபெற்றது. அதற்கு திருப்பயண திருவிழா என்று பெயரிடுகிறார்கள். இந்த பகுதி சுட்டி காட்டுது. 19ஆம் வசனத்தை சந்திக்கிறோம். இப்போ இணைச்சட்ட நூல் 16, 11 மற்றும் 14 2 வசனங்களை வாசிப்போமே. உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தேர்ந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைப்பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் அடிமைகளும் உன் அடிமை பெண்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைம்பெண்களும் இவ்விழாவில் மகிழுங்கள். அப்ப பாருங்க, இணைச்சட்ட நூல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வார்த்தைகளில் ஆண்டிற்கு 3 முறை ஆண் மக்கள் கூட வேண்டும். விடுதலை பெண்ணுள் 23ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்க்குறோம், ஆண் மக்கள் 3 முறை கூட வேண்டும். அதில் இணைச்சட்ட நூல் 16ஆம் அதிகாரம் 11 மற்றும் 14 வசனங்களில் ஒரு அழகான ஒரு தொக்கி இருக்கிற செய்தி இருக்குது. உன் புதல்வர்கள் புதல்வியர்கள் லேவியர்கள் கைம்பெண்கள் வேலைக்காரர்கள் எல்லாம் கூட்டு வரலாம், அது வாங்கிட்டோம். இஃப் யூ பிரிங்கிங் தட்ஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு சட்டம் இருக்குது. ஒருவேளை இந்த 3 பண்டிகைகள், கூடார பண்டிகை, புழியாத அப்ப திருவிழா அல்லது பாஸ்கா பெருவிழா, இந்த 3 திருவிழாவுக்குள் ஏதாவது ஒரு திருவிழாவா இந்த 19ஆம் வசனம் சொல்வது என்று விழிவர்கள் கேள்வி கேட்குறாங்க. இந்த 3 பற்றி ஏதோ செய்தி சொல்லப்படலை. ஆனால் மறைமுகமான செய்திகள் இது எந்த திருவிழாவுக்கு இங்கே சீலோவில் கூடுறாங்க என்கின்ற ஒரு செய்தியை சுட்டி காட்டுது. அதில் வந்து ஒரு அழகான இறையிலும் அடங்கியிருக்கிறத நான் உணர்கிறேன். ஒன்று வந்து திராட்சை தோட்டத்தில் ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. அப்போ அதே போல் அந்த ஆடல் பாடல் இதெல்லாம் வந்து திராட்சை அறுவடைக்கு பின்பு வருகின்ற ஒரு திருவிழாவாக இருந்திருக்கலாம் என்று வெளியுறவு சொல்கிறாங்க. இரண்டாவது, சீலோவில் பெண்கள் நடமாடுவார்கள். வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, டாட்டர்ஸ் ஆஃப் ஷீலோ, டாட்டர்ஸ் ஆஃப் ஜியோன், இதுதான் வந்து நம்மளால சொல்லுவாங்க. ஆனால் வந்து சீலோவின் நடனமாடும் பெண்கள் என்று இந்த பகுதி குறிப்பிட்டு காட்டுகிறது. அப்போ வந்து இந்த திருவிழா நடனமாடும் திருவிழா, திராட்சை அறுவடைக்கு பிற்பாடு வருகின்ற திருவிழா,
என்று சொல்லப்படுவதனால் விவிலிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏற்கனவே குறிப்பிட்ட கூடார பண்டிகையோ அல்லது பாஸ்கா பண்டிகையோ அல்லது பெந்தகோஸ்து பண்டிகை இல்லாமல் கனானிய கலாச்சாரம் ஊடுருவிய ஒரு யூத பண்டிகையாக இருந்திருக்கலாம். அந்த பண்டிகையில், அந்த திருவிழாவில் பெண்கள் முக்கியத்துவம் பெற்று நடனமாடும் பெண்கள் மட்டும் அங்கே வரக்கூடிய ஒரு நிலையாக இருந்திருக்கலாம் என்று விவிலிய வல்லுநர்கள் ஒரு இடைச்சிறலான ஒரு செய்தி சொல்கிறாங்க. இது ரெண்டு கருத்துக்கள் நமக்கு முன்பாக வைக்கிறது. ஒன்று, எப்படி கனானிய பழக்க வழக்கம் இஸ்ராயல் மக்களுடைய வழிபாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிக்கிறது என்கிற ஒரு காட்சி கண்பாக வைக்கிறது. 3 முறை இரண்டாக வர வேண்டும், ஆடவர்கள் வர வேண்டும் என்றெல்லாம் சட்டம் தெளிவாக இருந்தாலும் ஆடல் பாடலோட பெண்கள் வர வேண்டும் என்று இந்த பகுதி சுட்டி காட்டுவதனால் கனானிய பழக்க வழக்கங்களுக்கு மக்கள் இரையாகி போய் தங்களுடைய கலாச்சாரத்தினுடைய நிலையை விட்டு கொடுத்து அவர்களை தழுவி வாழ்கிற ஒரு மதத்தை சார்ந்த மக்களாக இருக்கிறார்கள் என்ற காட்சியை ஆசை படம் பிடித்து காட்டுகிறார். அப்போ 2 செய்தி நம்ம பார்க்குறோம். மூணாவதா 21ஆம் அதிகாரம் 20 முதல் 22 உள்ள இறைவார்த்தைகளை நம்ம வாசிப்போம். எனவே அவர்கள் பென்யமின் புதல்வரை நோக்கி, செல்லுங்கள், திராட்சை தோட்டங்களில் ஒளிந்து கொண்டு கவனமாக உற்று நோக்குங்கள். சீலோ மகளிர் நடனமாட வெளியே வரும் பொழுது நீங்கள் திராட்சை தோட்டங்களிலிருந்து வெளியே வாருங்கள். ஒவ்வொருவனும் சீலோவின் மகளிருள் ஒருத்தியை உங்களுக்கு மனைவியாக தூக்கி கொண்டு பென்யமின் நாட்டுக்கு ஓடிவிடுங்கள். இப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வரேன். தூக்கி கொண்டு ஓடிவிடுங்கள் என்றது ஒரு வார்த்தை சொல்ல. தூக்கி கொண்டு ஓடிவிடுங்கள், அது கவர்ந்து செல்லுங்கள் என்பது தான் அதனுடைய வார்த்தை. ஹத்தாப் என்ற ஒரு எபிரேய வினைச்சொல் இருக்கிறது. அதற்கு வயலண்ட் சீஷர் என்று சொல்வார்கள். வலுக்கட்டாயமாக பலவந்தப்படுத்தி தூக்கி செல்லுதல் என்ற நிலையை சுட்டி காட்டுகிறது. இப்போ ஆடல் பாடலோடு மகிழ்ச்சியோடு திருவிழாவிற்கு வருகிற பெண்களுடைய மன உளைச்சல், கட்டாயம், கவர்ந்தெழுத்தல், அவர்களை பலவந்தமாக தூக்கி செல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான உரிமை மீறல்களை அந்த இடத்தில் அரங்கேற்றி காட்டுகிறார்கள். சபை மூப்பர்கள் முன்பாக இது சரியானதாகப்பட்டாலும் பல பெண்ணிய விவிலிய பேராசிரியருடைய பார்வையில் இது மிகப்பெரிய அநீதியாக சொல்லப்படுகிறது. அதுதான் உண்மையான கருத்து. இப்போ ஆண்கள் தங்கள் ஆண் சமூகத்திற்கு ஏற்ற ஒரு நியாயப்படுத்தலை அங்கே மேற்கொள்கிறார்கள். 200 ஆண்களுக்கு அந்த இனம் அழிந்து போகாதிருப்பதற்கு பெண் கிடைக்க வேண்டும். அதை ஏற்கனவே கிலெயாஸ் யாபேதிலிருந்து பெண்களை கவர்ந்தார்கள், மறுபடியும் ஷிலோபிலிருந்து கவர்ந்து கொண்டு போகிறார்கள். 2 இடங்களுமே அப்டக்ஷன் நடைபெறுகிறது. முதலாவது இதில் பெண்ணின் சம்மதம் கேட்கப்படவில்லை, பெண்ணுடைய ஒத்துழைப்பு அங்கே இல்லை, பலவந்தமாக கட்டாயமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து செல்லப்படுகிறாள். 2வது சம்பந்தமே இல்லாமல் சம்பந்தம் கேட்கப்படாத ஒரு ஆடவரோடு திருமணம் செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள். கட்டாயப்படுத்தப்பட்டு பெஞ்சமின் குலத்திற்கு மணமுடிக்கப்படுகிறார்கள். இவைகள் எல்லாம் கட்டாயமும் ஃபோர்ஸும் வயலன்ஸும் என்று சொல்லி பல்வேறுமான உரிமை மீறல்களை பெண்ணிய பேராசிரியர்கள் இந்த இடத்தில் அடிக்கோட்டு காட்டுகிறார்கள். இது நியாயம் கட்டாயம் ஏற்றுக்க வேண்டிய ஒரு செய்தியாக அமைகிறது. இன்னும் ஒரு பேராசிரியர் சொல்லும்போது இந்த பகுதியை விருது காட்டும்போது 3 வார்த்தைகள் பயன்படுத்துகிறார். ஒன்றாவது வயலேஷன், இம்மாரல், இன்டீசென்ட் என்று 3 வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த நிகழ்வை விவரிக்கிறார். வயலேஷன், பெண்ணினுடைய மாண்பும் பெண்ணினுடைய உரிமையும் அங்கே மீறப்படுகிறது. 2வது இப்படிப்பட்ட செயல் ஒழுக்கமான செயலா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. 3வது இது மாண்புடைய செயலா என்ற ஒரு கேள்வியும் வைத்து இதுவா தீர்ப்பு என்ற ஒரு கேள்வி ஆசிரியர் அந்த இடத்தில் எழுப்புகிறார். இதை நம்ம உள்வாங்க வேண்டும். இப்ப 21ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிப்போமே. பென்யமின் புதல்வரும் அவ்வாறே செய்தார்கள். தங்கள் எண்ணிக்கைக்கேற்ப நடனமாடியவர்களிலிருந்து கவர்ந்த பெண்களை தூக்கி கொண்டு தங்கள் உரிமை பகுதிகளுக்கு தப்பிச் சென்றனர். அங்கு நகர்களை கட்டி எழுப்பி அவற்றில் குடியேறினர். ஓகே, இப்போ இந்த 5 வினைச்சொற்கள் இந்த இடத்துல வருது. 1 கவர்ந்தனர், தூக்கி சென்றனர், நாடு திரும்பினர், நகர்களை கட்டினர், வாழ்ந்தார்கள். 5 வினைச்சொற்கள் வருகிறது. இந்த வினைச்சொல் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இல்லாதாலும் தொக்கி நிற்பதாகவும் ஒரு உடனுக்குடன் நடந்த நிகழ்வாகவும் சொல்லப்பட்டாலும் இந்த 5 வினைச்சொற்களையும் இணைச்சட்ட நூல் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரை இறை வார்த்தைகள் பின்னணியில் வாசிச்சோம்னாக்க இந்த வினைச்சொற்கள் அடங்கியிருக்கிற வீரியமும் அதில் அடங்கியிருக்கிற மறைபொருளும் நமக்கு தெளிவாக புரியும் என்பது என் கருத்து. இணைச்சட்ட நூல் 13 முதல் வாசனம். சில கயவர் அந்நகரின் மக்களில் சிலரிடம், வாருங்கள், வேட்டு தெய்வங்களுக்கு ஊழியம் புரிவோம் என்று கூறி சிலரை தவறான வழியில் இட்டு சென்றதாக நீங்கள் கேள்விப்படலாம். அவற்றை நீங்கள் அறியீர்கள்.
நீங்கள் நன்றாக விசாரித்து ஆராய்ந்து கவனமுடன் கேட்டு தெளிந்த பின் உண்மையாகவும் உறுதியாகவும் உங்களிடையே இத்தகைய அருவருக்கத்தக்க செயல் நடந்தது என்று அறிய வரலாம். அப்பொழுது நீங்கள் அந்நகரின் மக்களை கருக்கு வாய்ந்த வாளால் வெட்டுங்கள். அந்நகரில் உள்ள எல்லாரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்குங்கள். அதை முற்றிலும் அழித்து விடுங்கள். அந்நகரில் உள்ள பொருள்களை எல்லாம் அதன் நாட்சந்தியில் ஒன்று சேர்த்து நகரையும் பொருள்களையும் தீயால் சுட்டெரித்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எரிபலி ஆக்குங்கள். அந்நகர் ஒரு மேடாக என்றும் இருக்கும். அது மீண்டும் கட்டி எழுப்பப்படாது. அழிவுக்குரிய அப்பொருள் எதையும் உங்கள் கை தொட வேண்டாம். அதனால் ஆண்டவர் தமது கடுஞ்சினத்திலிருந்து மனமாறி பேரிரக்கம் காட்டுவார். உங்கள் மூதாதையருக்கு அவர் வாக்களித்தபடி உங்களை பழுகச் செய்வார். நீங்களோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் அனைத்து கட்டளைகளையும் நான் இன்று உங்களுக்கு விதித்தபடி கடைபிடியுங்கள். அவர் பார்வையில் நேரியதை செய்யுங்கள். அப்ப இறைச்சட்டம் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 19 இறைவார்த்தைகளில் ஒரு நகரம் ஆண்டவரின் பெயரால் போரிடப்பட்டு தாக்கி அழிக்கப்பட்டால் அது எப்படி நிர்மூலமாக்கப்படும் என்பதை தெளிவாக சொல்லுகிறது. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அல்லது சிம்சோனுடைய ஒழுக்க கேடான செயல்பாடுகள் இருக்கலாம். இவைகள் எல்லாம் யாவை இறைவனுக்கு எதிரான செயல்பாடுகளாக நம்ம பார்த்தோம். நாம் செயல்படும் திறனும் செயலூக்கமும் செயல்முறையும் செயல் திட்டமும் நம்மை நேர்வழியில் நடத்தி நன்மையான முடிவுக்கு இட்டு சென்றால்தான் அது நல்ல காரியம்.